நான் தேடி தேடிதான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மச்சான் ஒரே ஜாலியா இருக்க? நேத்து ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணன்னு சொன்னீங்க, ஓகே ஆயிருச்சா? ஆமாடா, ஆனா அவ ரொம்ப ஷை டைப்னு ஆல்ரெடி சொன்னேல. ஆமா ஆமா. சோ ப்ரொபோஸ் பண்ண உடனே ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு உடனே வந்து ஆன்லைன் விட்டு போயிட்டா, டிபி வேற தூக்கிட்டா. அந்த அளவுக்கு ரொம்ப வெக்கக்காரியா இருக்கா. ஆன்லைன் விட்டு போயிட்டா, டிபி தூக்கிட்டாளா? போனை கொடு. ஒய்யாடா உன்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாடா. பிளாக் பண்ணிட்டாளா? ஆமாண்டா, அவ டிபியும் தெரியல, இங்க பாரு பிளாக் பண்ணிட்டு போயிருக்கா. ஏன் நீ பிளாக் பண்ணும்? ஏன்னா அவளுக்கு உன்னை பிடிக்கலடா. பிடிக்காம என் ஸ்டோரிக்கு லைக் போடுறா, ஸ்டேட்டஸ்க்கு லைக் போடுறா, திருப்பி ஃபாலோ பேக் பண்றா. ஏண்டா லைக் போட்டா உனக்கு லவ்வாடா? ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. பொறாமப்படுறாதானே? சரி, மூமல் மாதிரி பேசாத. அவன் ஆன்லைன் வர்றதுக்குள்ள நான் இன்னும் நிறைய கவிதைகளை அவனுக்கு அனுப்ப வேண்டும். ஸோ பாய். அதான்டா உங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ற பாத்தியா, எங்களை பார்த்தா பூமர் மாதிரி தான்டா இருக்கும். இப்போ போங்கடா, போனதுக்கு அப்புறம் வருவீங்களா இங்க, அப்ப பேசிக்கிறேன். இதே மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுமே முடிஞ்சு போன விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களை டேக் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நேரம் போதவில்லையே, உணர்கே நேரம் போதவில்லை. ஏய் நில்றா.